கிச்சன். இன்றைக்கி நம்ம புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4-5 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. அதை தவிர தேவையான பொருட்கள் கொஞ்சம் குக்கிங் ஆயில், கடுகு, வெந்தயம், உப்பு, பெருங்காயம், ஒரு சாம்பார் கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய், சாம்பார் பவுடர். அது தவிர புளி பேஸ்ட்டு இது அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷ் புளி வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு போட்டுக்கோங்க, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு. அதை தவிர தண்ணி. இப்போ செய்யும் முறையை பார்த்தலாமா? இப்போ சட்டி போட்டு கொஞ்சமாக குக்கிங் ஆயில் ஊற்றிட்டேன். இதில் கடுகு போட்டுடலாம். கடுகு லேசாக பொரிய ஆரம்பிக்குது. அப்போ வெந்தயம் போட்டுடலாம். ரெண்டும் சேர்ந்து பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெடித்து வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். அப்புறமா பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், இது மூணுத்தையும் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். அதே மாதிரி பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு புளி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், சாம்பார் பவுடர் மொத்தத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு பெரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இன்னும் நல்லா சுண்டணும். அப்போ தான் புளிக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருங்க. இப்போ ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சிருச்சு. எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு, திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ தயாராகிடுச்சு. இது வெள்ளை சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த நல்லெண்ணெய் வாசனை கமகமன்னு தூக்குது, கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். அவ்வளோதான், புளிக்குழம்பு தயார். இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.